அதாவது சுடுகாட்டில் ஆடக்கூடியவர் சிவபெருமான், சுடுகாட்டு சாமி அப்படின்லாம் சொல்லி கேலி பண்ணுவாங்க. சுடுகாட்டில் பிணத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடியவர். ஏன்னா ஞானசம்பந்தர் பாடுகின்ற பொழுது சுடலை பொடி பூசி அப்படின்னு சொல்லுவார் ஒரு வார்த்தை. சுடலை பொடி பூசி மனம் கவர் கல்வன் அப்படின்னு சொல்லுவார். அப்படிதான் நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க. இது கிண்டல் பண்றதுக்கான ஒரு விளக்கம் தான் இது. உயிர் சென்றவுடன் இந்த உடலை அடக்கம் செய்கிற உயிர் இல்லாத ஒரு பொருள், அதை கொண்டு போய் அடக்கம் செய்யக்கூடிய இடம்தான் சுடுகாடு. இந்த உயிர் ஒன்று இருக்க, அது எங்க போச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எல்லாருடைய ஆன்மான்னு ஒன்று இருக்கு. இந்த ஆன்மா எங்க போகுதுன்னே தெரியல. அந்த ஆன்மாவை வழிநடத்தக்கூடியவர் தான் சிவபெருமான். சிவனை பற்றி யார் வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் இந்து மதத்தில் இருந்து கொண்டு நீங்கள் பேசக்கூடாது. நிறைய பேர் பேசுறீங்க. சிவம் என்பது உங்களுடைய உயிரணுக்களில் ஒன்றாக இருக்க வேண்டியது. சிவம் இல்லையேல் அவன் சவமாக விடுவான் என அவ்வளவு உயர்வான ஒரு தத்துவத்தை நமக்கு கொடுத்தவர்கள். சித்தர்களில் முதல் சித்தராக இருக்கக்கூடியவர் சிவபெருமான்.